சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அது என்னவென்று பார்க்கலாம். இது பற்றின தகவல்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு வெளியே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது, தொடர்பான கூடுதல் தகவல்கள். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா. Be the boss. வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்காக அமைச்சர் மூர்த்தி மற்றும் அந்த பகுதியினுடைய சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ தலைமையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வறண்ட பூமியா காணப்பட்ட நிலையில காய்ந்து கிடந்த அந்த மரங்களை எரிக்கக்கூடிய வேலையில் மறுமணப்பர் ஈடுபட்டிருந்தார். அந்த நிலையில் அந்த தீ பற்றி எரியும் பொழுது இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு வெளியே இந்த பயனாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த கூடத்தில் இந்த தீயானது பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக அப்பகுதிக்கு தீயை அப்புறப்படுத்தினார்கள். களத்தில் பார்த்தீர்களானால் இந்த தீயணைப்புத்துறையுடன் சேர்ந்து அப்பகுதியுடைய சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் அனைவரும் இணைந்து இந்த தீயணைப்பு வீரருடன் இணைந்து இந்த தீ அணைக்கும் பணியில் தீவிரம் காட்டிய நிலையில் தற்போது எந்த ஒரு அசம்பாவிதமின்றி இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வழக்கம் போல் தொடர்ந்து தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி அந்த பகுதியில் கலைஞர் ஏறுதழுவல் அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.